ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் திருக்கார்த்திகை தீபம். இந்த ஒரு தானியத்துக்கு மேலே ஒரே ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்கள் குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த தானியத்துக்கு மேலே எந்த மாதிரியான தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் நாளைய தினம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபம். ஒரு மனிதனுக்கு ஆணவம் தலை தூக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆணவத்தை கட்டுப்படுத்த கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டியது இறை வழிபாடு தான். அதுக்கு உதாரணமாக திகழக்கூடியவர் திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளிக்கக்கூடிய அண்ணாமலையார். அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஆணவத்தை அழித்தவர். நம்முள்ள இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையாரை திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வணங்கி வழிபாடு செய்யும் போது எல்லா கெடுதல்களும் நீங்கும். நெருப்பு அப்படிங்கிறது கெட்டதை பொசுக்கக்கூடியது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருப்பு அழிக்கிற தன்மையை கொண்டிருந்தாலும் சிறிய அளவில் ஜோதி மாதிரி எரியக்கூடிய தீபம் நம் மனதிலையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆணவத்தையும் சுட்டு எரிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த திருக்கார்த்திகை தீபத்தை நம்ம தவறவிடக்கூடாது. வருடம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் திருக்கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் டிசம்பர் 13 காலை 6:50 பிறகு தான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. அது வரைக்கும் பரணி தான் இருக்குது. டிசம்பர் 12 வியாழக்கிழமை மாலை உங்கள் வீட்டில் யம பயத்தை நீக்கக்கூடிய பரணி தீபத்தை ஏற்றணும். பரணி தீபம்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 5 அகல் விளக்குலையும் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போடுங்க. இது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம். இந்த தீபம் நாம் எதுக்காக ஏற்றுறோன்னா யம பயம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மேலுலகத்தில் நமக்கு இருள் வாழ்க்கை அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நம்மோட முன்னோர்கள் மேலுலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருளாக இல்லாமல் ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு பரணி தீபத்தை நம்ம ஏற்றுறோம். அது மூலயமா முன்னோர்களோட ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுவாக இந்த திருக்கார்த்திகை தீபம் மாதிரியான விசேஷ நாட்கள் செவ்வாய் வெள்ளியான நாட்களில் வர்றது கூடுதல் விசேஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு நாள். அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு திருக்கார்த்திகை தீபம் வந்திருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஆரம்பித்து நிலைவாசல் படி, மொட்டை மாடி, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர்கள்னு சொல்லி மொத்தமாக 27 எண்ணிக்கையில் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறதுக்கு மறந்துடாதீங்க. பூஜை அறையில் எரியக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இது எல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்த்துக்காம 27 எண்ணிக்கையில் நீங்கள் மண் அகல் விளக்கில் தீபம் போடணும். நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, ஆனால் எண்ணிக்கை மட்டும் 27 எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். திருவண்ணாமலையில் ஜோதி காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா தாராளமாக நீங்கள் திருக்கார்த்திகை தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்ற ஆரம்பிக்கலாம். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தானிய தீப வழிபாடு இருக்குல்ல, இது உங்கள் குடும்பத்துக்கே சுக்கிர திசையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடு. இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு ஒரு தானியத்தை பயன்படுத்த போகிறீங்க. அந்த தானியம் வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு சுக்கிர வழிபாடு. சுக்கிர திசையை ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்துட்டாலே கீழே இருக்கக்கூடிய அவங்க வாழ்க்கை மேல்நிலைக்கு போயிடும். பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை இந்த சுக்கிர திசை கொடுத்துடும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த தோஷத்தால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் எந்த ஒரு நபருக்கு நீங்கள் சுக்கிர தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த குடும்பத்துக்காகவே இந்த ஒரு தீபத்தை திருக்கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு ஏற்றலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தானியம் வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். சுக்கிர தோஷத்தை நீக்கக்கூடிய, சுக்கிர பகவானோட அருளை நம் குடும்பத்துக்கே பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு வெள்ளை மொச்சை. வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரம்னு சொல்லக்கூடிய 3 நேரம் இருக்குது. அதாவது காலை 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 3 நேரங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரஹோரையில் பூஜை அறையில் வெள்ளை மொச்சை வைத்து நீங்கள் சுக்கிர பகவானை வழிபடுறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் காணாமல் போகுமாம். ஒருவேளை இந்த வருடத்தில் இது வரைக்கும் நீங்கள் சுக்கிர பகவானுக்கு பெருசாக பூஜைகள் நடத்தினதில்லை, சுக்கிர தோஷத்துக்கான பரிகாரங்கள் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னாலும் இந்த ஒரு தீபம்
ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலன்களையும் நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சின்னதாக ஒரு தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய அளவு தட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு தட்டில் நீங்கள் வெள்ளை மொச்சையை பரப்பி வச்சுட்டா கூட போதும். அது மேலே ஒரு மண் அகல்விளக்கை வைத்து நெய் தீபம் ஊற்றினாலும் சரி, தீப எண்ணெயை ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஆனால் தீபம் ஒரே ஒரு தீபமாவது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஏற்றணும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த தட்டில் அந்த அகல்விளக்கு பக்கத்தில் ஏதாவது பூக்களால் அந்த விளக்குக்கு அலங்காரம் பண்ணுங்கள். இது சாதாரணமான விளக்கு கிடையாது. இந்த விளக்கை நீங்கள் இப்போ சுக்கிர பகவானாக பாவிக்க போகிறீங்க. நம்மளோட பூஜை அறையில் நம்ம வீடுகளில் எல்லா கடவுளோட புகைப்படம் இருந்தாலும் இந்த சுக்கிர பகவானோட புகைப்படம் நிறைய பேர் வீடுகளில் இருக்கிறது அப்படிங்கிறது அரிது தான். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஒரு தீபம் இருக்கு இல்லையா, வெள்ளை மொச்சை மேலே ஏற்றக்கூடிய, அதுவும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் சுக்கிர பகவானோட ஆதிக்கத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்படுத்திடும். அதுவும் வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும்? திருக்கார்த்திகை தீபத்தை அந்த 27 அகல் விளக்குகளை நீங்கள் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றினதுக்கு அப்புறமா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே ஏற்றலாம். ஆனால் வெள்ளை மொச்சை மேலே ஏற்றக்கூடிய இந்த ஒரு சுக்கிர தீபம் இருக்குல்ல, இதை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை மாலையில் ஒரு 8 மணிலேருந்து 9 மணி இருக்குது பாருங்கள், இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றி வைக்கணும். ஏன்னா அதுதான் சுக்கிரஹோரை. சுக்கிரஹோரை நேரத்தில் வெள்ளை மொச்சை மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அன்போடு கூப்பிட்டிங்கன்னா, பக்தியோடு கூப்பிட்டிங்கன்னா தானாக அமர்ந்துடுவார். சுக்கிர திசை வந்துட்டாலே கோடிக்கணக்கில் நீங்கள் கோடீஸ்வரராக மாறக்கூடிய யோகத்தை கூட உங்களுக்கு அவர் கொடுத்துடுவார். ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை தலையீடாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மற்ற தீபங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய நேரங்களும் இந்த தீபத்துக்கு ஏற்றக்கூடிய செலவு பண்ணக்கூடிய நேரமும் கிட்டத்தட்ட ஒரே நேரம் தான். என்னன்னா, மற்ற தீபங்களை 6 மணிக்கு மேலே ஏற்றினா இதை 8 மணிலேருந்து 9 மணிக்கு ஏற்ற போகிறீங்க, அவ்வளவுதான். இந்த தீபத்தை சுக்கிரஹோரையில் ஏற்றி வச்சுட்டு சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட மற்ற தீபங்கள் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம், ஒரு அரை மணி நேரமோ ஒரு 1 மணி நேரம் கூட வெள்ளை மொச்சை மேலே வைத்திருக்கக்கூடிய தீபம் எரிஞ்சா போதும். அந்த நேரத்தில் சுக்கிர பகவானோட காயத்ரி மதம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா இன்டர்நெட்டில் எடுத்து அதை பார்த்து படிக்க செய்யலாம். பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் சுக்கிர பகவான் கிட்ட வேண்டிக்கோங்க. அந்த தீப ஒளி இருக்குல்ல, அந்த வெள்ளை மொச்சை மேலே எரியக்கூடிய அந்த விளக்குலேருந்து வருதுல்ல அந்த ஒளி ஜோதி, அதை சுக்கிர பகவானாக பாவிச்சு கையெடுத்து கும்பிட்டு வணங்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்கள் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். பெண்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு பதிலாக உங்கள் கணவரோ குழந்தைகளோ வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரோ தாராளமாக ஏற்றலாம். திருக்கார்த்திகை தீபம் மாதிரியான முக்கியமான விசேஷ நாட்களில் வரக்கூடிய இந்த ஒரு சுக்கிர திசை வழிபாடு இருக்குல்ல, இது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கட்டாயம் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.